வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி 12th நம்பர் ஹிந்து எடிட்டோரியல் ஃபஸ்ட் ஆர்டிகல் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். த எக்ஸ்ட்ரா மைல், அதாவது இந்த ஆர்டிகல் தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன் கர்த்தாப்பூர் காரிடார், அதாவது இந்தியா பாகிஸ்தான் பார்டரில் புதுசாக ஓப்பன் பண்ணிக்கிற அந்த சீக் டெம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அதை பற்றின ஆர்டிகல் தான் இது அப்படின்னு சொல்கிறாங்க. கர்த்தாப்பூர் காரிடார் ஹஸ் ரியலைஸ்டு த ட்ரீம் ஆஃப் டிவோட் சீக்ஸ் பட் டன் லிட்டில் ஃபார் இந்தியா பாகிஸ்தான் டைஸ். அது டிவோட் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரொம்ப பக்தி உள்ள அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதுதான். அதாவது இந்த கர்த்தாப்பூர் காரிடார் ஓப்பன் பண்ணது ரொம்ப பக்தி உள்ள சீக்குகள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களோட கனவு நினைவாக்கியிருக்கு. ஆனால் இந்தியா பாகிஸ்தானுக்கு அந்த பிரச்சனைக்கு எந்த ஒரு சுமூகமான தீர்வும் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் மில்லியன்ஸ் ஆஃப் சீக்ஸ் வேர்ல்டு வைட் த இனாக்ரேஷன் ஆஃப் த கர்த்தாப்பூர் காரிடார்ஸ் வாஸ் அ ட்ரீம் 7 decades in the making. அது உலகம் முழுக்க இருக்கிற அந்த சீக்குகளுக்கெலாம் கிட்டத்தட்ட 7 decade, அதாவது 70 வருஷமாக இது 70 வருஷ கனவு இது திறந்திருக்கிறது நினைவாக்கியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எவர் சின்ஸ் இந்தியா அண்ட் பாகிஸ்தான் ஆர் பார்ட்டிஷன் வித் an arbitrary line drawn through Punjab, the placement of Kartarpur where Guru Nanak spent his last years meant that while a majority of his devotees were left on one side of the border, his last resting place was left just 4 kilometers on the other side. அது ஆர்பிட்ரரி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆர்பிட்ரரி லைன் அப்படின்னா ஒரு தன்னிச்சையாக முடிவு பண்ண லைன். அதாவது இந்தியா பாகிஸ்தான் அந்த பார்டர் மக்களாக ஏற்றுக்கிட்ட லைன் கிடையாது. அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி ஏற்றுக்க வச்ச லைன். அதாவது தன்னிச்சையாக முடிவு பண்ணி ஒரு லைன் இது பண்ணாங்க அப்படின்னா அதுதான் ஆர்பிட்ரரி அப்படிங்கிறது. அதாவது இந்தியா அண்ட் பாகிஸ்தான் பிரித்தாங்க பார்த்தீங்களா, அப்போ பஞ்சாபில் நடுவில் அவங்களா முடிவு பண்ணி ஒரு லைன், இதுதான் இந்தியா, இதுதான் பாகிஸ்தான் பிரித்தாங்க. ஸோ அப்படி இது பண்ணதில் கர்த்தாப்பூருங்கிற பிளேஸில் தான் குருநானக் அவரோட கடைசி வருஷங்களை செலவழித்தார். ஸோ அப்போ அந்த கர்த்தாப்பூர் பாகிஸ்தான் பார்டரில் கிட்ட, அதாவது 4 கிலோமீட்டரில் போயிடுச்சு. ஸோ அவரோட வாழ்ந்த அந்த இடத்த இந்தியர்கள் யாரும் போக முடியாதபடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அன்லைக் த அதர் மேஜர் சீக் ஷ்ரைன் அட் குரு நானக்ஸ் பர்த் பிளேஸ் நன்கானா சாஹிப், கர்த்தாப்பூர் சாஹிப் வாஸ் ஆஃப் பாகிஸ்தான் ஹைவேஸ் அண்ட் தேர்ஃபோர் ஃபெல் இன்டு டிஸ்யூஸ். அது ஸ்ட்ரெயின் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோயில்னு சொல்கிறவங்க அதுதான் ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறாங்க. புண்ணிய இடம்னு சொல்லுவாங்களே அதுதான். அதாவது குருநானக் பிறந்த இடமான நன்கானா சாஹிப் மாதிரி எல்லாராலையும் போக முடியாத ஒரு இடமா இருக்குது. அதனால் ஏன்னா பாகிஸ்தான் பார்டருக்கு அந்த சைடு இருக்கிறதுனால அந்த இடத்த டிஸ்யூஸ் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா உபயோகமின்மைன்னு சொல்கிறாங்களே தான். அதாவது அந்த பாகிஸ்தான் பார்டருக்கு அந்த சைடு போனதுனால அந்த கர்த்தாப்பூர் யாருமே உபயோகப்படுத்த முடியாத மாதிரி ஆயிடுச்சு, போய் பார்க்க முடியாத மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. Those keen to see it were restricted to peering through binoculars at a border check post. Peering அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா லுக் இன் டூ ஆர் பார்க்கறதுன்னு சொல்கிறாங்களா தான். அதாவது இப்போ பாகிஸ்தான் பார்டர் அந்த சைடு இருக்கிறதுனால பார்க்க முடியாததுனால, அதனால் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்களுக்குலாம் பைனாக்குலர் மூலிமா, செக் போஸ்ட்லேருந்து பைனாக்குலர் மூலியமாக தான் பார்க்க முடிஞ்சுது அப்படின்னு சொல்கிறாங்க. Saturday's inauguration of the renovated shrine in Kartarpur by Prime Minister Imran Khan and the access to the corridor from Sultanpur Lodi on the Indian side by Prime Minister Narendra Modi saw the fervent hopes of all those people being granted, timed with the 550th birth anniversary of Guru Nanak. அதாவது ரெனோவேட்டட் அப்படின்னா என்னென்னு சொல்லுவாங்கன்னா புதுப்பிக்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான். ஏற்கனவே கொஞ்சம் பழுதடைஞ்ச இதை புதுப்பிக்கிறதுன்னு சொல்லுவாங்களே, அதுதான் ரெனோவேட்டட் அப்படிங்கிறது. ஃபர்வெண்ட் அப்படின்னா தீவிரமான அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அதாவது சனிக்கிழமை இந்த ஓப்பன் பண்ணாங்கள்ல, அந்த புதுப்பிக்கப்பட்ட அந்த கோயிலை கர்த்தாப்பூர் கோயிலை பிரைம் மினிஸ்டர் இம்ரான் கான் அவங்கலேருந்து ஓப்பன் பண்ணாங்க. அதே மாதிரி நம்ம பிரதமர் மோடி சுல்தான்பூர் லோதி அந்த இடத்துலேருந்து ஓப்பன் பண்ணாங்க. இது அந்த சீக்குகளோட தீவிரமான அந்த நம்பிக்கை, அதாவது 500 நம்பிக்கை நிறைவேற்றியிருக்கு. அதுவும் எப்போ நிறைவேற்றிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குருநானக் 550வது பிறந்த தினத்தில் நிறைவேறியிருக்கு. அவங்களோட தீவிரமான நம்பிக்கையில் நிறைவேறியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. The corridor, which will allow 5,000 Indian pilgrims a day to walk visa-free into Pakistan, pay obeisance and then return to India, is unique. அதாவது obeisance அப்படின்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷோயிங் ரெஸ்பெக்ட், அதாவது மரியாதை செலுத்துறது அப்படின்னு சொல்லுவாங்களே அதுதான். அதாவது அந்த கர்த்தாப்பூருங்கிற இடத்துக்கு டெய்லி 5000 இந்தியர்கள் போய் சேவிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வீசா எதுவுமே இல்லாமல் போய் குருநானக் மரியாதை செலுத்திட்டு வரலாம். இது ஒரு புதுமையான விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. If both governments are willing, it could lend itself to other cross-border connections for Hindus and Sikhs to visit shrines in Pakistan and for Muslims and Sufism followers to visit shrines across border in Gujarat and Rajasthan. அதாவது
இப்போ ரெண்டு நாட்டு அரசாங்கம் நினச்சாங்க அப்படின்னா இந்த மாதிரி சீக்குகளுக்கு வந்து இந்த ஒரு இது கிடைச்ச மாதிரி மற்ற இனத்தை பாகிஸ்தானில் மற்ற கோயில்கள் இருக்குல்ல அதுக்கும் வந்து மற்ற மக்களை வந்து அனுமதிக்கலாம். அதே மாதிரி முஸ்லீம்ஸ் சூஃபிசம் அவங்களாம் வந்து அவங்க கோயில்கள் வந்து இந்தியாவில் குஜராத் ராஜஸ்தான்லாம் இருக்குது. ஸோ அவங்களையும் வந்து இந்த மாதிரி வந்து அலோவ் பண்ணி அந்த கோயில்கள்லாம் அந்த புண்ணிய இடங்கள்லாம் வந்து பார்க்க வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. That it was completed from start to finish in a year. That's a relation between two countries plumb new depths is also nothing short of miracle. From Pulwama terror attack and the Balakot strikes, the slugfest over the government's move on Kashmir, the recall of high commissioners, and even Pakistan's repeated denial of overflight rights to Prime Minister Narendra Modi's aircraft on foreign visits, it was a downward spiral. அதாவது ப்ளம்ப் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா மெஷர் நியூ ஹைட்ஸ், அதாவது அதிக அளவு அப்படின்னு சொல்கிறாங்களே அதுதான். அதாவது ஸ்லக் ஃபெஸ்ட் அப்படின்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டஃப் அண்ட் சேலஞ்ச், அதாவது கடினமான அப்படின்னு சொல்கிறாங்களா அதுதான். அதாவது இந்த கர்த்தாப்பூர் இது வந்து எப்போ ஆரம்பித்து எப்போ முடிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போல்லாம் வந்து இந்தியா பாகிஸ்தானோட உறவுகள் வந்து ரொம்ப கீழ்மட்டத்துக்கு போகுதுன்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு சுமூகமான ரொம்ப தீவிரமான சுமூகமான உறவு இல்லாமல் இருந்துச்சு பார்த்திங்கன்னா அந்த டைமில் தான் வந்து அந்த டைம்லேயும் வந்து இது வந்து முடிஞ்சிருக்கு. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மிராக்கிள் மாதிரி தான் பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா புல்வாமா டெரர் அட்டாக் நடந்துச்சுல அப்போது, அதுக்கப்புறம் பாலகோட் ஸ்ட்ரைக்கு, அதுக்கப்புறம் வந்து இந்த இந்தியன் கவர்மெண்ட் வந்து காஷ்மீர் மேலே எடுத்த இந்த கடினமான முடிவுகள் அந்த டைமில், அதுக்கப்புறம் வந்து பாகிஸ்தான் கமிஷனர் வந்து இந்தியாவோட அந்த உயர் அதிகாரி இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்க பாகிஸ்தான்லேருந்து எடுக்கிறது, அப்புறம் வந்து பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து அதாவது அவர் போகிற ஃப்ளைட்டை வந்து பாகிஸ்தான் அவங்க ஏர் ஸ்பேஸில் அலோவ் பண்ணாமல் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி நிறையா புது பிரச்சனை வந்து இந்தியா பாகிஸ்தான் உறவு வந்து இன்னும் வந்து அதில் பாதாளத்துக்கு தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி நேரத்துலேயும் வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் நடந்தது, பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. Each event was accompanied by sharp rhetoric and recriminations, yet the Kartarpur process was not derailed. Rhetoric அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்ட் ஆஃப் எஃபெக்டிவ் ஸ்பீக்கிங், அதாவது வாக்கு வன்மைன்னு சொல்லுவாங்கள்ல அதுதான். ரிக்ரிமினேஷன்ஸ் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒருவரை குற்றம் சாட்டிக்கொள்றதுன்னு சொல்லுவாங்கள்ல அதுதான். அதாவது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நிறைய இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும்போது ஒவ்வொருத்தரும் வந்து தங்களோட வாக்கு வன்மை காட்டினாங்க, நாங்கள் தப்பு பண்ணல நீங்கள் தப்பு பண்ணீங்க, அதே மாதிரி ஒருத்தர் குற்றம் சாட்டிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் கூட இந்த கர்த்தாப்பூர் அந்த ப்ராஜெக்ட் வந்து திட்டம் வந்து எந்தவித தடைகளும் இல்லாமல் யாரையும் தடுத்து நிறுத்தாமல் கரெக்டாக வந்து முடிஞ்சிருக்கிறது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. டீரெயில் அப்படின்னா தடுத்து நிறுத்துதுன்னு சொல்லுவாங்களா தான். In that sense, the Kartarpur shrine has fulfilled the promise it held out to the devout but has not lived up to its potential for diplomacy. அதாவது இந்த கர்த்தாப்பூர் அந்த புண்ணிய ஸ்தலம் வந்து அதாவது ஒரு சத்தியம் இருக்குது அந்த இதுக்கு சீக்குகளோட அந்த ரொம்ப பக்தி இருக்கிற சீக்குகள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு பண்ண அந்த சத்தியத்தை வந்து நிறைவேற்றிருக்கு. ஆனால் இந்தியா பாகிஸ்தானுக்கு இருக்க வேண்டிய அந்த சுமூக உறவை வந்து அது வந்து எப்படி எதிர்பார்த்தாங்களோ இது மூலியமாக எதிர்பார்த்தாங்களோ அது வந்து நிறைவேறலை அப்படின்னு சொல்கிறாங்க. It had been hoped when Pakistan's Army Chief General Qamar Jawad Bajwa first conveyed Islamabad's acceptance of India's long pending demand for a corridor that this would lead to a new sense of understanding between the two governments as well. அதாவது பாகிஸ்தானோட ஆர்மி சீஃப் ஜென்ரல் குவாமர் ஜவாத் பஜ்வா வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு நம்பிக்கையில் இருந்தார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட இந்த கோரிக்கை இந்த மாதிரி அங்கே ஒரு புண்ணியஸ்தலம் கட்டணும், பாகிஸ்தான் பார்டருக்குள்ள அந்த கர்த்தாப்பூருங்கிற இடத்துல புண்ணியஸ்தலம் கட்டணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்தியா. அதை வந்து ரொம்ப நாள் கழித்து பாகிஸ்தான் வந்து அக்செப்ட் பண்ணி கட்ட ஆரம்பித்தாங்க. அப்போ ஆரம்பித்தோடனே வந்து 2 நாட்டுக்கு நடுவில் அந்த சுமூகமான பேச்சுவார்த்தை நடக்கும்னு இது பண்ணாங்க. ஆனால் அது வந்து நடக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. Instead, Pakistan's encouragement of Khalistani separatist groups to use Kartarpur as a platform has been a constant cause for suspicion for India. Suspicion அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தேகப்படுறதுன்னு சொல்லுவாங்களே அதுதான். அதாவது பாகிஸ்தான் வந்து காலிஸ்தானி செப்பரேட்டிஸ்ட் குரூப்ஸ், அதாவது ஒரு தீவிரவாத அமைப்பு வந்து கர்த்தாப்பூரில் வந்து அவங்கள வந்து ஒரு யூஸ் பண்ணிக்கிறது அளவு பண்ணது வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு சந்தேகம் அடைய வச்சுது. ஏதாவது தாக்குதல் நடத்துவாங்களோ, தீவிரவாத தாக்குதல் ஏதாவது நடத்துவாங்களோ ஒரு சந்தேகத்தை அடைய வச்சுது அப்படின்னு சொல்கிறாங்க. On the other side, India's misgivings have been seen as a churlish response to Pakistan's efforts on building the corridor. Churlish அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா ரூட் ஆர் அன்ஃப்ரெண்ட்லி வே அப்படின்னு சொல்கிறாங்களா தான். அதாவது ஒரு முரட்டுத்தனமான வழின்னு சொல்லுவாங்களா தான். அதாவது இந்த மாதிரி வந்து
இந்தியா சந்தேகப்படுறது வந்து பாகிஸ்தானுக்கு வந்து தங்களை வந்து ஒரு கேவலமாக ஒரு முரட்டுத்தனமாக நடத்துகிறாங்களோ அப்படின்னு வந்து பாகிஸ்தானுக்கு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. The fact is that neither side has been able to build on the goodwill for the project in both countries to create an atmosphere for talk on other issues. அது ரெண்டு சைட்லேயுமே வந்து இந்த ப்ராஜெக்ட்னால இந்த திட்டம்னால வந்து ஒரு நல்ல இதை வந்து ஏற்படுத்த முடியல, நல்ல எண்ணங்களை ஏற்படுத்த முடியல. ஏற்படுத்தி வந்து ரெண்டு நாட்டுக்கு நடுவில் வந்து சுமூகமான பேச்சுவார்த்தையை வந்து எதிர்பார்த்தாங்க. ஆனால் வந்து அது வந்து ரெண்டு சைட்லேயுமே நடக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. This failure was most evident when both Mr. Khan and Modi carried out separate inauguration ceremonies but failed to come together at the border for the launch of the project, though both leaders likened it to the coming down of the Berlin Wall. அதாவது இந்த திட்டம் வந்து ஒரு ஃபெயிலியர், சுமூக பேச்சுவார்த்தைக்கு எந்த ஒரு முன்னேற்றமும் அடையலை அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிஸ்டர் இம்ரான்கானும் சரி மோடியும் சரி ரெண்டு பேரும் வந்து தனித்தனியாக தான் இந்த திட்டத்தை வந்து துவக்கி வச்சாங்க, அதாவது திறந்து வச்சாங்க. சேர்ந்து வந்து இது பண்ணல. ஒருத்தர் இந்தியா பார்டர்லேருந்து பண்ணி வச்சார், அவர் வந்து தன்னோட பாகிஸ்தான் பார்டர்லேருந்து திறந்து வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கம்மிங் டவுன் ஆஃப் த பெர்லின் வால்ங்கிறது பெர்லினில் அந்த பெர்லின் சுவர்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்து எப்படி இடித்து இது பண்ணாங்களோ சுமூகமான இது வந்துச்சோ அதை தான் வந்து கம்மிங் டவுன் ஆஃப் த பெர்லின் வால். அந்த மாதிரி பிரச்சனைலாம் சுமூகமாக முடியும்னு நினச்சாங்க, அந்த மாதிரி முடியல அப்படிங்கிறத சொல்கிறாங்க. For that promise to be realized, leaders will need to walk the extra mile, both literally and figuratively. அதாவது அந்த சத்தியத்தை வந்து எப்படியாவது காப்பாற்றணும், சுமூக பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னு இது பண்ணாங்கன்னா ரெண்டு நாட்டு தலைவர்களும் வந்து இன்னும் அதிக முயற்சி எடுக்கணும். அப்போ தான் அந்த முயற்சி எடுத்தால் தான் வந்து ரெண்டு நாட்டுக்குள்ள பிரச்சனை வந்து சுமூகமாக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதான் மக்கள் இந்த ஃபஸ்ட் ஆர்டிக்கல். கீழே அந்த லிங்க் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். வேர்ட்ஸ் வித் தமிழ் மீனிங்கோடு இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து எடிட்டோரியல்லாம் வந்து எவ்வளோ ஈஸியாக இருக்குது அப்படின்னு தெரியும். நன்றி, வணக்கம்.